இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறில் நாம் நுழைகின்றோம். இன்று உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்மாவு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த 2 சீடர்களோடு வழி நெடுகிலும் பேசிக்கொண்டு வருகிறார். அப்படியாய் அந்த பயணத்திலே
உயிர்த்த ஆண்டவர் அந்த சீடர்களோடு பேசுகின்ற பொழுது ஒரு வழிப்போக்கரை போலவே அவர்களோடு உரையாடுகிறார். அப்படி உரையாடுகின்ற பொழுது மெசியாவை குறித்து, இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன, எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையினால் அந்த சீடர்களை திடப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தையினால் அந்த சீடர்களுடைய குழப்பங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையினால் அந்த சீடர்கள் இயேசுவின் உயிர்ப்பை புரிந்து கொள்ளும்படியாய் செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் பல வேளைகளில் குழப்பங்களோடு இருக்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து கொண்டு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம். இந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையே நமக்கு துணை. இயேசுவே உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு துணை. அந்த உயிருள்ள, வாழ்வு தரக்கூடிய, ஆற்றல் வாய்ந்த வார்த்தையை கொடுத்ததற்காக இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் விவிலியத்திலே படிக்கிறோம். ஆம், வார்த்தையையும் நம் ஆண்டவர் இயேசுவையும் பிரித்தே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இயேசுவும் வார்த்தையும் ஒன்றுதான், இடைவெளியே கிடையாது. அந்த இறை வார்த்தையை கேட்ட பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுதெல்லாம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் அது நம்மிடத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம் சகோதர சகோதரிகளை மன்னிக்கும்படியாய் தூண்ட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படியாய் நம்மை தூண்ட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதாய் இருக்கிறது, அதை கேட்கிறோம். ஆனால் நாம் தான் நம்முடைய உள்ளத்திற்கு அதை எடுத்து செல்வதில்லை. எனவேதான் பல நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், போதிக்கிறோம், ஆனாலும் தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது தேர்தல் காலம். உண்மையான நல்ல தலைவர்களை முழுமன சுதந்திரத்தோடு நம்மால் தேர்ந்தெடுக்க முடிகிறதா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மால் தேர்ந்தெடுக்க முடிகிறதா? நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? அவர் என்ன மதம், அவர் என்ன சாதி, அவர் எவ்வளவு பணம் கொடுப்பார், இதைத்தானே பல நேரங்களிலே பார்க்கிறோம். ஆய்ந்து அறிந்து நம்மால் தேர்வு செய்ய முடிகிறதா? எனவேதான் சொன்னேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உண்மையிலேயே அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். மிகச்சிறப்பாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கடவுள் நீதியின் கடவுளாய் இருந்தார். நாம் எல்லாம் நீதியின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டாமா? நாம் எல்லாம் அன்பின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டாமா? எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்படுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே செயல்பட விடுங்கள். இதோ எம்மாவு சீடர்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். மாலை வேளையிலே அப்பத்தை பிடுகின்ற பொழுது இயேசுவை கண்டுகொள்ளுகிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்முடைய உள்ளங்கள் தயாரிக்கப்பட்டு அப்பத்தை பிட்டு நாம் உட்கொள்ளுகிற பொழுது ஆண்டவரை உணர முடியும், கண்டுகொள்ள முடியும், பார்க்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்கள் உள்ளத்தை தயார் செய்துவிட்டு நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள். திருப்பலிக்கு வருகிறோம், நம்மை நாம் முழுமையாக தயார் செய்த பின்புதான் திருவிருந்திலே பங்கேற்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் நம்மை தயார் செய்வதே கிடையாது. நற்கருணையை பெற்ற பின்பாகவும் தவறு செய்கிறோம், அநீதிக்கு துணை போகின்றோம், சிந்திக்காமல் செயல்படுகிறோம்.
எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூதாசு அப்ப துண்டை பெற்று கொண்டவுடன் அலகைதான் நுழைந்தான். எனவே நாம் திருப்பலியிலே ஆண்டவருடைய திருவுடலை திருரத்தத்தை பெறுகிறோம் என்று சொன்னார், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார் செய்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான தயாரிப்பு. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உயிர்த்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே, எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்கள் ஜெபம் கேட்டு இந்நேரம் வரை அற்புதமாக அதிசயமாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தும் ஆண்டவரே, உம்முடைய மேலான இரக்கத்திற்காக உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும், எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் நீதியின் தெய்வம், இரக்கத்தின் ஆண்டவர், அன்பின் தெய்வம். இதோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை, உயிருள்ள ஆற்றல் வாய்ந்த அற்புதங்கள் செய்யக்கூடிய வார்த்தையை வாசிக்கவும், அந்த வார்த்தையின்படி உண்மைக்கு நீதிக்கு சான்று பகிர எங்களை ஆசீர்வதி. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் ஆசீர்வதித்து தாரும். எங்கள் பயணங்களில் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. வேலை வாய்ப்பிற்காகவும், திருமண காரியங்களுக்காகவும், இன்னும் குழந்தை வரத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய கண்ணீரை துடைப்பீராக. இந்த நாள் வெற்றியின், ஆசீர்வாதத்தின், மகிழ்ச்சியின் நாளாய் இருப்பதாக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய மேலான இரக்கத்தையும் அன்பையும் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் உண்மையை உணர்ந்து சிந்தித்து நாங்கள் செயல்பட எங்களை ஆசீர்வதிப்பீராக. உலக நாடுகளிடையே அமைதி நிலவும்படியாய் செய்வீராக. இதோ இந்த நாளிலே, இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருள் வரங்களில் நான் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.